உண்மையான செல்வம். வருண் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவரது மகன் கவின் ஒரு அழகான மாளிகையில் சகல வசதிகளுடன் வளர்ந்து வந்தான். மக்கள் எவ்வளவு வறுமையில் வாழ்கிறார்கள் என்பதை தன் மகனுக்கு காட்ட வருண் விரும்பினார். நாளை நாம் ஒரு கிராமத்திற்கு செல்கிறோம், அங்கே மக்கள் எவ்வளவு ஏழ்மையாக இருக்கிறார்கள் என்று பார் என்று வருண் கூறினார். மறுநாள் காலை அவர்கள் ஒரு பழைய கிராமத்திற்குச் சென்றனர். அங்கே கதிர் என்ற ஏழை விவசாயியின் தோட்டத்தில் தங்குவதற்கு வருண் ஏற்பாடு செய்திருந்தார். கதிர் அவர்களை புன்னகையுடன் வரவேற்றார். அந்த தோட்டம் பச்சை பசேலென இருந்தது. கதிர் தனது சிறிய குடிசைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார். ஐயா, இங்கே மின்சாரம் கிடையாது, ஆனால் குளிர்ந்த காற்று எப்போதும் உண்டு என்றார் கதிர். கவின் அந்த வைக்கோல் கூரையையும் மண்ணால் ஆன சுவர்களையும் வியப்புடன் பார்த்தான். மாலையில் கதிர் கவினை தனது மாடுகளிடம் அழைத்துச் சென்றார். இவை என் குடும்ப உறுப்பினர்கள் என்று கதிர் ஒரு பசுவை காட்டினார். கவின் அந்த பசுவின் தலையை தடவி கொடுத்தான். கவின் இதுவரை விலங்குகளை தொலைக்காட்சியில் மட்டுமே பார்த்திருந்தான். கதிரின் மகன் அன்பு ஓடி வந்தான். அவன் கவினின் கையை பிடித்துக்கொண்டு ஓடினான். வா, நாம் மரத்தில் ஏறலாம் என்றான் அன்பு. இருவரும் சிரித்துக்கொண்டே ஓடினார்கள். கவினுக்கு இதுபோன்ற நண்பர்கள் நகரில் இருந்ததில்லை. இரவு உணவு தயாரானது. வருண் மற்றும் கதிர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து உணவருந்தினர். கதிரின் மனைவி அவர்களுக்கு வாழை இலையில் சூடான கஞ்சியும் துவையலும் பரிமாறினார். அந்த உணவின் மனம் காற்றில் வீசியது. சாப்பிட்டு முடித்ததும் கவின் வானத்தை பார்த்தான். அப்பா, அங்கே பாருங்கள், எத்தனை நட்சத்திரங்கள் என்று கத்தினான். நகரில் புகையினாலும் விளக்குகளினாலும் அவனால் இவ்வளவு நட்சத்திரங்களை பார்க்க முடிந்ததே இல்லை. மறுநாள் காலை அவர்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது. வருண் தன் மகனிடம் கேட்டார். கவின், இப்போது புரிகிறதா? ஏழைகள் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்த்தாயா? நீ என்ன கற்றுக்கொண்டாய்? கவின் சிரித்துக்கொண்டே சொன்னான். ஆமாமப்பா, நம்மிடம் ஒரு நாய் இருக்கிறது, அவர்களிடம் 4 மாடுகள் உள்ளன. நம்மிடம் ஒரு நீச்சல் குளம் இருக்கிறது, அவர்களுக்கு எல்லையே இல்லாத ஆறு இருக்கிறது. நம் தோட்டத்தில் விளக்குகள் உள்ளன, அவர்களுக்கு நட்சத்திரங்கள் உள்ளன. நாம் உணவை விலைக்கு வாங்குகிறோம், அவர்கள் அதை உருவாக்குகிறார்கள். நம்மை பாதுகாக்கச் சுவர்கள் உள்ளன, அவர்களை பாதுகாக்க நண்பர்கள் உள்ளனர். அப்பா, நாம் எவ்வளவு ஏழைகள் என்று காட்டியதற்கு மிக்க நன்றி. வருண் திகைத்துப் போய் நின்றார்.